வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2021ல வெளியான சைலன்ஸ் யூ கேன் ஹியர் இட் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில வச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சில பசங்க ட்ரெக்கிங்காக மலைப்பகுதிக்கு வராங்க. அங்க ஒரு இளம் பெண்ணோட பாடி கிடைக்குது. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கலையரங்குறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஏசிபியா தான் இருப்பாரு. இந்த இளம் பெண்ணை சாவடிச்சது யாரு, எதுக்காக சாவடிச்சாங்க, எங்க இந்த கொலை நடந்தது, இந்த மாதிரி பல விஷயங்களை விசாரிக்கிறாரு. விசாரிச்சவரு குற்றவாளியை எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னு சூப்பரா சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு 4 பசங்களை காட்டுறாங்க. இவங்க பேசிக்கிட்டே ட்ரெக்கிங் மாதிரிலாம் வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பையன் அங்க ஒரு பொண்ணோட பாடியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். இந்த பொண்ணோட பேரு பூஜா அப்படின்றது. இந்த பொண்ணை யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரியல. பாக்குற இந்த பசங்க போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. இப்ப போலீஸும் வந்து விசாரணை பண்றாங்க. இந்த பொண்ணை பத்திலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு இந்த 4 பசங்க சொல்றாங்க. சரி, என்னெல்லாம் அங்க கிடைக்குது அப்படின்ற மாதிரி போலீஸுங்களும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இறந்து போன பொண்ணோட பேரு பூஜான்னு சொன்ன பாத்தீங்களா. பூஜாக்கான இறுதி சடங்கெல்லாம் முடிஞ்சிருது. இதுதான் பூஜாவோட அப்பாவா இருக்கும். இவர் ரிட்டையர்ட் ஜட்ஜா இருப்பாரு. இப்ப இவருக்கு ஒருத்தர் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆறுதல் சொல்லிட்டு இருக்க நபரோட பேரு ரவி அப்படின்றது. அவர் எம்எல்ஏவா இருப்பாரு. இப்ப ரவி கிட்ட உன்னோட ஒய்ஃப் கவிதா எப்படி இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இன்னும் கோமா கண்டிஷன்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி ரவியும் சோகமா சொல்றாரு. இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, அன்னைக்கு என்ன நடந்ததுன்ற மாதிரி கேக்குறாரு. இப்ப ரவியும் நடந்த விஷயத்த சொல்றாரு. நைட்டு நேரம் ரவி இருக்கார்ல, அவரோட வீட்டுல இருக்காரு. அப்பதான் இவரை பாக்குறதுக்காக பூஜா இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இறந்து போன பொண்ணு வந்திருப்பாங்க. இறந்து போன பொண்ணுக்கு இவர் பழக்கம் கிடையாது. இவரோட ஒய்ஃப் கவிதா தான் பழக்கமா இருப்பாங்க. கவிதா எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஐயோ, கவிதா ஒரு எக்ஸிபிஷன் போயிருக்காளே, நாளைக்கு தான் வருவான்ற மாதிரி இவர் சொல்றாரு. நாளைக்கு தான் வருவாளா, சரி பரவாயில்ல, இன்னைக்கு நைட்டு நான் இங்கேயே தங்கிக்கிறேன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ரூமை நீ எடுத்துக்கோ, இங்க படுத்துக்கோன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரின்ற மாதிரி அவங்களுமே படுத்திருப்பாங்க. காலையில சமயம் ரவிக்கு வேலை வந்திருக்கும். எலெக்ஷன் வேலை இருக்கும் போல. அதனால இவருமே காலையில வேக வேகமா கிளம்பிட்டு இருக்காரு. அவ வந்தானா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பூஜா கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி கிளம்பலான்னு கதவை திறக்கும் போதுதான் கதவுல லாக்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கிறது தெரியுது. வேலைக்காரர் கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறாரு. அவர் வீட்டுல இல்ல. பரவாயில்ல, நான் சொல்லிக்கிறேன்ற மாதிரி பூஜா அனுப்பி வச்சிருப்பாங்க. அப்படி கிளம்புன இவரு ஒரு பென் டிரைவை மறந்துட்டது ஞாபகம் வந்திருக்கும். திரும்பி எடுக்கலான்றதுக்காக ஒரு 10 நிமிஷத்திலேயே திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உருண்டு கீழே விழுந்திருப்பாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாம இவருமே பதற ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃப் படிக்கட்டுல இருந்து உருண்டு கீழே விழுந்தாங்க பாத்தீங்களா. அந்த சமயம் வீட்டுல பூஜா இருந்திருக்க மாட்டாங்க. வேலைக்காரரும் அப்பதான் வந்திருப்பாரு. வேலைக்காரரும் இவரும் சேர்ந்த மாதிரி இவரோட ஒய்ஃப் கவிதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அவினாஷ் அப்படின்ற ஒரு ஏசிபியை நமக்கு காட்டுறாங்க. இவர் ட்ரக் வாங்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அதாவது காசு கொடுத்து ட்ரக் வாங்குவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அவனுமே காசெல்லாம் வாங்கிட்டு ட்ரக் எல்லாம் தந்துடுறான். ஆனா இவர் போலீஸா இருப்பாரு. இங்க ஒரு போனை மறைச்சு வச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. இப்ப வந்தவர் என்ன பண்றாருன்னா, அந்த போனுக்கு கால் பண்றாரு. அந்த போனை அட்டெண்ட் பண்ணா பாம்பு வெடிச்சிரும் போல. அங்க இருக்கவன் தெரியாம அட்டெண்ட் பண்ணிடுறான். அந்த இடமே பிளாஸ்ட் ஆகுது. இப்போ உள்ள போலான்ற மாதிரி டீம் கூட உள்ள வராரு. இப்ப பெரிய ஃபைட்டே நடந்துட்டு இருக்கு. இந்த ஃபைட் எல்லாம் தாண்டி ஹீரோவும் டீமும் சேர்ந்த மாதிரி இங்க இருக்க எல்லாரையும் பிடிச்சிடுறாங்க. இவங்க ரொம்ப நாளா ட்ரக்ஸ் சப்ளை பண்றவங்களா இருப்பாங்க. பரவாயில்ல, மொத்த பெரியும் பிடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. அந்த ஹெட்டா இருக்கணும்னா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். சரி விடுறேன், பொழைச்சு போ அப்படின்ற மாதிரி இவர் போக விடுறாரு. அவன் ஓடி போயிட்டு இருக்கும் போது இவர் ஷூட் பண்ணி சாவடிச்சிடுறாரு. இவர் யார் பேச்சையும் மதிக்காம சாவடிப்பாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. பூஜாவோட கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் நடக்காம தான் இருக்கு. இதனால ஜட்ஜ் இருக்காருல, கமிஷனரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. இந்த கேஸை ஹீரோ தான் விசாரிக்கணும், அதாவது அவினாஷ் தான் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார், அவன் சொல்றதையே கேட்க மாட்டான் சார், அவன் எதுக்கு சார் விசாரிக்கணும், வேற ஒரு நல்ல ஆபீசர் கிட்ட கேஸ தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அவினாஷ் தான் உங்க டிபார்ட்மெண்ட்லயே ரொம்ப நேர்மையானவன், அந்த மாதிரி ஒருத்தன் தான் என்னோட பொண்ணு கேஸை விசாரிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப அவினாஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வழக்கம் போல என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டல அப்படின்ற மாதிரி சீனியர் திட்டுறாரு. சரி, ஜட்ஜோட கேஸை நீ தான் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அவினாஷ் இருக்கார்ல, நான் வேற கேஸ்ல பிஸியா இருக்கேன், இப்போதைக்கு என்னால எடுத்துக்க முடியாது, வேற யாருக்காவது இந்த கேஸை ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற ஜட்ஜ் இருக்கார்ல, நான் எவ்வளவு நேர்மையானவன்றது உனக்கு தெரியும், என் நேர்மைக்காகவாது இந்த விஷயத்த பண்ணு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப ரெக்வஸ்ட் வைக்கிறாரு. இவர் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்றது ஹீரோக்கும் நல்லா தெரியும். சரி, ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. சரி சார், இந்த கேஸை நானே எடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு கம்ப்ளீட் ஃப்ரீடம் வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. கமிஷனரும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. சரி, கம்ப்ளீட் ஃப்ரீடம் எடுத்துக்கோ, எனக்கு அப்டேட் பண்ணணும்ன்ற அவசியம் இல்ல, உனக்கு ஒரு 3 அசிஸ்டன்ட்டா தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இவங்க தான் அந்த 3 அசிஸ்டன்ட்டா இருப்பாங்க. 2 ஜென்ஸ், ஒரு லேடியை தான் தந்திருக்காரு போல. இவங்களுமே ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. உங்க கூட சேர்ந்து செயல்பட போறோம்னு நினைச்சா சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. இவருமே கேஸுக்கான வேலையை ஆரம்பிப்போம்னு சொல்லிட்டாரு.
போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும், அதுதான் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பலமான பொருளை வச்சு மண்டையில அடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆனா அந்த பொருள் இவங்களுக்கு கிடைக்கல. அந்த பிளேஸ்ல வச்சுதான் இந்த கொலை நடந்திருக்குமான்னு கேட்டா அப்படி இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஏன்னா எப்பவுமே ஒரு இடத்துல கொலை நடக்குதுன்னா அங்க ரத்தம்லாம் சதறி இருக்கும்ல, அந்த மாதிரி எந்த ஒரு ரத்தமும் அந்த பகுதியில சதறி இருக்காது. சோ வேற எங்கேயோ கொலை நடந்திருக்கு, இங்க கொண்டு வந்து பாடியை போட்டிருக்காங்க. சோ இங்க கொண்டு வந்து பாடியை போடும் போது யாராவது பார்த்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த சுத்து வட்டாரத்துல நல்லா விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. சனிக்கிழமை மதியானத்துக்கு மேலதான் அவங்களோட பாடி கிடைச்சிருக்கும். அவங்க வெள்ளிக்கிழமை நைட்டே வீட்டை விட்டு போயிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச கவிதான்ற ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அந்த கவிதா இப்ப கோமா கண்டிஷன்ல இருக்காங்க. கவிதாவோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும், அதே மாதிரி இந்த பொண்ணோட ஃபேமிலி கிட்டயும் பேசணும், அப்பதான் புதுசா ஏதாவது தகவல் கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே போலான்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இவர் சுத்து வட்டாரத்துல விசாரிக்க சொன்னார்ல, அந்த வேலையை ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்ததை பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் யாரையும் நாங்க பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவர் அந்த ஸ்பாட்டுக்கு போலான்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாரு. ஸ்பாட்ல பிரோஜனமா ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பசங்க இந்த பகுதிக்கு சரக்கு அடிக்கிறதுக்கு வருவாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. அதை மட்டும் இவர் கவனிச்சு வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோ ஜட்ஜோட வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு எப்ப போனாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. நான் கவிதாவை பார்த்துட்டு வர போறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாங்க. கவிதாவும் இவ்வளவு ஃப்ரெண்டு, அதனால நாங்க எதுவுமே சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி கால் பண்ணீங்களா, நைட்டு ஏன் வரலன்னு கேட்டீங்களான்னு கேக்குறாரு. நைட்டு கால் பண்ணி பேசினேன், கவிதாவை பார்த்துட்டு காலையில வரேன்னு சொன்னா விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. மதியான நேரம் தான் போலீஸுங்க கால் பண்ணி பாடி கிடைச்சிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. நான் உடஞ்சு போயிட்டேன்ற மாதிரிலாம் அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா கூடுதலா ஒரு தகவலை சொல்றாங்க. என் பொண்ணு உடம்புல நிறைய ஜுவல்ஸ் இருக்கும், ஆனா பாடி கிடைக்கும் போது ஜுவல்ஸ் இல்லைன்னு போலீஸுங்க சொன்னாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப ஜுவல்ஸை யாரோ எடுத்திருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. இதெல்லாம் அசிஸ்டன்ட்டோ நோட் பண்ணி வச்சுக்க சொல்றாரு. இந்த ஜட்ஜோட வீட்டுல வேற ஒரு பையன் இருக்கிறத ஹீரோ நோட் பண்றாரு. அது யாருன்னு கேக்குறாரு. என் சொந்தக்கார பையன் தான், பேரு ரிஷப் அப்படின்றது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. நான் அவங்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி இவருமே பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீயும் அந்த பொண்ணும் க்ளோஸான்னு கேக்குறாரு. கொஞ்சம் க்ளோஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சரி சனிக்கிழமை காலையில நீ எங்க இருந்தன்னு கேக்குறாரு. அதாவது கொலை நடந்த சமயம் எங்க இருந்தன்னு கேக்குறாரு. இவருமே ஒரு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்ததா சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு கியான்ற ஒரு பொண்ணு வராங்க. இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷப்போட ஒய்ஃபா இருப்பாங்க. பேசிட்டு இருக்கீங்களா, நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்லம்மா நான் விசாரணையை முடிச்சிட்டேன், நான் கிளம்புறேன்ற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. இப்ப ஹீரோ தாதுவை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. ரவி வீட்டுல இருக்க வேலைக்காரரோட பேர் தான் தாதுவா இருக்கும். இப்ப இவர்கிட்ட என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ரவி கிளம்பி போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை இந்த தாது சொல்றாரு. பூஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த பேக்கோட ஜிப்பை திறக்க முடியல போல, நீங்க திறக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. பக்கத்துல கடை இருக்குமா, நான் போய் ரெடி பண்ணிட்டு வரேன்ற மாதிரி இந்த தாத்தாவும் இந்த பேக்கை வாங்கிட்டு கிளம்பி இருப்பாரு. பக்கத்துல தான் கடை இருந்தது, நான் சீக்கிரமே வேலையை முடிச்சிட்டேன், ஒரு 1/4 மணி நேரத்துல திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு வந்து பார்க்கும் போது ஒய்ஃப் கவிதா இருக்காங்க பாத்தீங்களா, படிக்கட்டுல இருந்து உருண்ட மாதிரி கீழே விழுந்திருப்பாங்க. அத ஹஸ்பண்ட் பதட்டமா பார்த்திருப்பாரு. இவங்க எல்லாருமே ரொம்ப பதட்டப்பட்டு ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அந்த சமயம் பூஜா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பூஜாமா வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க போல, ஏன்னா அவ்வளவு சத்தம் போட்டு அவங்க வெளியே வரலன்ற மாதிரிலாம் தாது சொல்றாரு. ரவி இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. அவங்க கோமா கண்டிஷன்ல இருக்கிறத நினைச்சு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் இந்த தாது இருக்காருல, பூஜாமா பேக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் டைமிங் டீடைல்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாரு. அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. இப்ப ஹீரோவோட வீட்டுக்கு இந்த கேஸ பத்தி பேசுறதுக்காக எல்லாருமே வந்திருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் வச்சுக்கிறாங்க. ரவி அந்த சமயம் யாருக்கெல்லாம் கால் பண்ணிருக்காருன்றத பாருங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆளுங்க பார்த்து சொல்றாங்க. ரவியை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியா ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட பேசியிருக்காரு. அதே மாதிரி ஒரு பாருக்கு கால் பண்ணி பேசியிருக்கிறது தெரிய வருது. சரி என்ன ஏதுன்றத கொஞ்சம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. சரி அந்த பொண்ணுக்கு ஏதாவது கால் வந்திருக்கா இல்ல கால் பேசியிருக்காங்களான்ற மாதிரி கேக்குறாரு. சார் அந்த பொண்ணுக்கு ஒரு லேண்ட்லைன்ல இருந்து கால் வந்திருக்கு சார், காலோட லென்த் வெறும் 30 செகண்ட் தான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. வெறும் 30 செகண்ட் தானா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது எங்க இருந்து அந்த கால் வந்திருக்குன்றத கொஞ்சம் செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி டைமிங் எல்லாம் எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப அவர் வெளியே போனாரு, திரும்பி எப்ப உள்ள வந்தாரு, எப்ப பூஜா கிளம்பி போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரவியோட வீடு தனி வீடுலாம் கிடையாது, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பிளாட்டா தான் இருக்கும். அங்க இருக்க வாட்ச்மேன் கிட்டயும் கொஞ்சம் பேசி பாருங்கன்ற மாதிரி இவர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி இவர் கவிதாவை பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது கோமால இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப அங்க இருக்க டாக்டர் கிட்ட எல்லாம் பேசுறாரு. டாக்டரும் உள்ள கூட்டு வந்து காட்டுறாரு. டாக்டர் இருக்காருல்ல, இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாரு.
இவங்க கோமால தானே இருக்காங்க, எப்படி டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு ஹீரோ கேக்குறாரு. இவங்க கோமால இருந்தாலும் நீங்க பேசுற எல்லா விஷயத்தையும் கேட்க முடியும், அதே மாதிரி கை அசைச்சு கொஞ்சம் ரியாக்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இங்க எதுக்கு சார் வந்தீங்கன்ற மாதிரி ரவி கோவமா கேக்குறாரு. நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு சொன்னாங்க, பாக்குறதுக்காக தான் வந்தேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. சார் என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்கன்ற மாதிரி இவர் திட்டி சொல்லிட்டாரு. இவன் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறான்ற மாதிரி ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இப்ப வெளியே வந்துடுறாரு. பக்கத்து ரூம்ல ஒரு பேஷண்ட் இறந்து போயிருப்பாங்க. பேஷண்டோட பசங்க ஃபீலிங்கா அழுதுட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் இறந்து போயிட்டாலோ இல்ல டிஸ்சார்ஜ் ஆயிட்டாலோ அங்க இருக்க பேரை எடுத்து கிழிச்சிருவாங்க. இப்ப பியூன் இருக்கார்ல, பசங்க முன்னாடியே கிழிச்சிட்டு இருக்காரு. இத பாக்குற ஹீரோக்கு கோவம் வந்துருது. ஏன் பொறுமையா இதை பண்ணிக்க மாட்டியா, பசங்க முன்னாடியே தான் பண்ணுவியான்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராது. சார் பிரச்சனை வேணான்ற மாதிரி அசிஸ்டன்ட் தான் கண்ட்ரோல் பண்றாரு. இப்ப அந்த ரவி இருக்கார்ல, வாங்க பேசலான்ற மாதிரி ஒரு ரூம்ல வச்சு இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என் ஒய்ஃப் விஷயத்துல நான் ரொம்பவே சென்சிட்டிவ், அதனால தான் கோவப்பட்டு பேசிட்டேன், சாரின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் விசாரணை ஆரம்பிக்கிறாரு. அந்த தாது சொன்னதும் இவரு சொன்னதா மேட்ச் ஆகுதா அப்படின்ற மாதிரி பேசி பாக்குறாரு. ரெண்டு பேருமே ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் சொல்றாங்க. சரி உங்க வீட்டுல தாதுவை தாண்டி வேற ஏதாவது ஒர்க்கர்ஸ் இருக்காங்களான்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இல்ல தாது மட்டும் தான் வேலை பாக்குறாரு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி சார் தேவைப்பட்டா திரும்பி வரோன்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பூஜா உடம்புல இருக்க ஜுவல்ஸ் எல்லாம் மிஸ் ஆனதா சொன்னாங்கல்ல, அந்த ஜுவல்ஸோட போட்டோ எல்லாம் எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. அந்த போட்டோ எல்லாம் தரதுக்காக ரிஷப் தான் வந்திருக்காரு. அதாவது அந்த ஜட்ஜி வீட்டுல ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் தான் வந்திருக்காரு. அவர் தந்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கும் போது இவங்க இருக்காங்கல்ல, உங்க நம்பரையும் பேரையும் எழுதிட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் எழுதி தந்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஹீரோவை நீ என்ன பண்ற, இன்னைக்கு மீட்டிங் கேன்சல்னு நான் ஆல்ரெடி மெசேஜ் பண்ணிட்டேனேன்னு சொல்லிட்டாரு. சாரி சார் நான் மெசேஜை பார்க்காம வந்துட்டேன், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல வந்துட்ட, டீ குடிச்சிட்டு போன்ற மாதிரி உள்ள கூப்பிடுறாரு. இன்னைக்கு நீ அந்த பொண்ணு வீட்டை செக் பண்றதுக்காக போனல, பிரோஜனமா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட கேக்குறாரு. இவங்களுமே கிடைச்ச விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. சார் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் சின்ன பொண்ணு மாதிரி தான் நடந்துட்டு இருக்கா, நிறைய அனிமேஷன் படம்லாம் பாப்பா போல, நிறைய அனிமேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு 29 வயசு ஆகுது, லவ் கிவன் எதுவுமே கிடையாதா, ஒருவேளை லெஸ்பியனா இருப்பாளா அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. சார் லெஸ்பியன் மாதிரியும் தெரியல சார், லெஸ்பியனா இருந்தா கூட ஜோடியோட போட்டோ வச்சிருப்பால, அப்படியே எதுவும் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த அசிஸ்டன்ட் பேரு சஞ்சனா அப்படின்றது. இவங்க கிளம்பலாம்னு நினைக்கும் போது தெரியாதனமா ஒரு போட்டோவை தட்டி விட்டுறாங்க. அது இவரோட ஒய்ஃப் போட்டோவா இருக்கும். சார் இதுதான் மேடமா, மேடம் எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் என்னை விட்டு பிரிஞ்சு 8 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. குழந்தையும் அவங்க கிட்டே கூட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் இவர் சோகமா சொல்றதுனால இவங்களுமே சாரி எல்லாம் கேக்குறாங்க. பரவாயில்லமா நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவரும் அனுப்பி வச்சிருந்தாரு. இவருக்கு ஒரு அம்மா இருப்பாங்க, அந்த அம்மா கால் பண்றாங்க. பையன் லைஃப் இப்படி இருக்குல்ல, அதை நினைச்சு ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காங்க. பூஜா எப்படி அந்த மலைப்பகுதிக்கு போனாங்கன்ற மாதிரி தான் இவங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. பிரோஜனமா எந்த க்ளூவும் இவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்ப இங்க இருக்க அசிஸ்டன்ட்ங்க பேசும்போது தான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் கேட்டு பூஜா அம்மா வரவே இல்லைன்ற மாதிரி அந்த தாது சொல்லியிருப்பாரு. நம்ம எதுக்கு பூஜா வெளியே போனதா யோசிக்கிறோம், பூஜா அங்கேயே கூட செத்து போயிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அதை கேட்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆமா சார் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை பூஜா அங்கதான் கொல்லப்பட்டிருக்கானா, அந்த இடத்துல ஏதாவது க்ளூ கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நானும் சஞ்சனாவும் போய் பாக்குறோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே செக் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஈரவும் பூஜா எங்க தங்குனா அப்படின்ற மாதிரி அந்த ரூம்க்கு வந்துடுறாரு. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்காரு. சார் என்ன தேடுறீங்க, என்கிட்ட சொன்னீங்கன்னா எடுத்து தருவேன் அப்படின்ற மாதிரி அந்த தாதுவும் கேட்டுட்டு இருக்காரு. பூஜா கிளம்பி போனதுக்கு அப்புறம் பொருள் ஏதாவது மிஸ் ஆச்சான்னு கேக்குறாரு. சார் எனக்கு தெரியல, வேணா வேலைக்காரி கிட்ட கேட்டு சொல்றேன்ற மாதிரி இந்த தாது சொல்றாரு. இது வேலைக்காரியும் இருக்காங்களான்ற மாதிரி ஹீரோ ஷாக் ஆகுறது. காரணம் இவர் மட்டும் தான் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி ரவி சொல்லியிருப்பாரு. ஆனா வேற ஒரு வேலைக்காரியும் இருந்திருக்காங்கன்னு இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. அந்த வேலைக்காரியோட டீட்டெயிலாம் இவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப டாக்டருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதுதான் அவங்க கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கிறதா ஆளுங்க சொல்றாங்க. இவருமே வந்து பாக்குறாரு. கையெல்லாம் லைட்டா அசையெல்லாம் ஆரம்பிக்குது. இப்ப ரவியை வர வச்சிடுறாரு. உங்க ஒய்ஃப் கிட்ட நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, சீக்கிரமா இவங்க எந்திரிச்சு வந்துருவாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற ரவியோட முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. என்ன ரவி சந்தோஷமே படாம இருக்கீங்கன்ற மாதிரி டாக்டர் கேட்கிறாரு. அப்படிலாம் இல்ல டாக்டர், நான் சந்தோஷமா தான் இருக்கேன்ற மாதிரி ரவியும் சமாளிக்கிறாரு. அந்த தாது சொன்ன டீட்டெயில வச்சு சஞ்சனா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்காரியை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப வேற ரெண்டு அசிஸ்டன்ட்களை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ரவியை பொறுத்த வரைக்கும் பாருக்கு கால் பண்ணிருப்பாரு. பார்ல யார்கிட்ட பேசினாரு அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்ல வேலை பார்க்குற சன்னின்னு ஒருத்தங்க கிட்ட தான் பேசியிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. பார்ல விசாரிக்கும் போது தான் தெரிய வந்திருக்கும். இப்ப அந்த சன்னியை பத்தி இவங்க விசாரிக்கிறாங்க. சன்னி கொஞ்ச நாளா பார் பக்கம் வரல போல, இதை பத்தி எல்லாம் ஒரு நபர் சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சன்னியை பத்தி இவங்க எல்லா தகவலையும் கேட்டு வாங்கிக்கிறாங்க.
இவங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த நபர் இருக்காருல, போலீஸ் உன்னை பத்தி விசாரிச்சாங்கன்ற மாதிரி சன்னிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இது போலீஸ் விசாரிச்சாங்களா அப்படின்ற மாதிரி சன்னி இந்த இடத்துல செம்மையா ஷாக் ஆகுறாரு. இந்த போலீஸ்க்கு ஒரு அண்ணன் இருப்பாரு, அந்த அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அண்ணன், போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல, நான் உடனே இந்த ஊரை விட்டு எஸ் ஆகணும், நீ அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் பண்றேன்ற மாதிரி அந்த அண்ணனும் ஏத்துக்கிறாரு. அந்த அண்ணனை பொறுத்த வரைக்கும் ரவுடி மாதிரி செயல்படுறாரு போல. இந்த வேலைக்காரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வருவாங்க போல. அப்படி நான் வீட்டுக்கு வரும்போது ஒரு விஷயத்தை பார்த்தேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்க வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் போது சன்னி இருக்கான் பாத்தீங்களா, ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இதை பாக்குற இவங்களுக்கு குழப்பமா இருக்கு. இப்ப வந்தவங்க ரவிக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டாங்க. ஒண்ணே இல்ல, நான் தான் புக்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக சொன்னேன், பழைய பொருள் தான் தூக்கிட்டு போயிருக்கான், ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஒருவேளை அவன் பூஜாவை கூட தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அவன் முகத்தை பாத்தீங்கல்ல, வரையறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த லேடியும் ஆளுங்க கிட்ட அடையாளத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆளுங்க சன்னியை பத்தி விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கு போனோம், வீட்டுல இருந்து எஸ் ஆயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இந்த லேடி கொஞ்சம் கொஞ்சமா அடையாளத்தை சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்காது சன்னி மாதிரி தான் இருக்கு. அப்ப சன்னி தான் வீட்டுல இருந்து எதையோ தூக்கிட்டு போயிருக்கான், பூஜாவை தூக்கிட்டு போயிருக்கான் போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த சன்னியை நமக்கு காட்டுறாங்க. அண்ணன், எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டியான்ற மாதிரி அண்ணனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இப்பதான் அண்ணன் ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறது நமக்கு தெரியுது. அண்ணன் ரவுடின்னு சொன்ன பாத்தீங்களா, எதிர் கேங் ஆளுங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ணன் தம்பியை போட்டு தள்ளணும்ன்றதுக்காக அண்ணனை இந்த இடத்துக்கு வர சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணனுமே தம்பியை ஒரு இடத்துக்கு வர சொல்றாரு. போலீஸுங்க சன்னியோட போனை டேப் பண்ணிருப்பாங்க. அது மூலியமா சன்னி இந்த பகுதிக்கு தான் வர போறாருன்னு தெரிய வருது. இவங்களுமே அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா அண்ணன் கூட ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அவங்க வர தம்பியை போட்டு தள்ளலான்றதுக்காக ஷூட் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது சன்னியை காப்பாத்தணும்ல, அதனால இவங்களுமே பதிலுக்கு அந்த கேங்கை ஷூட் பண்றாங்க. கஷ்டப்பட்டு சன்னியை இவங்க லாக் பண்ணிடுறாங்க. ஆனா சன்னியோட அண்ணன் உடம்புல புல்லட் படுது. அண்ணனை காப்பாத்தணும்னு இவர் ஓடுறாரு, இவர் மேலயும் புல்லட் பட்டுது. இதை தாண்டி சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோ மேலயும் ஒரு புல்லட் பட்டுது. ஆனா புல்லட் பட்டதுல அவங்க ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க. ஹீரோக்கு ஷோல்டர்ல தான் புல்லட் பட்டிருக்கும், இவரு தப்பிச்சிடுறாரு. இப்ப இந்த இடமே கொஞ்சம் பரபரப்பா மாறின மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு உடனே வந்துடுறாரு. அந்த சன்னி மட்டும் மாட்டி இருந்தா ரவி தான் இதை பண்ணாண்டதை ப்ரூவ் பண்ணிருக்கலாம், எல்லாம் நாசமா போயிருச்சுன்ற மாதிரி புலம்புறாரு. அதே மாதிரி ரவியை இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பாங்க. ரவியும் என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவங்களுமே கண்டுபிடிச்சிருக்க விஷயத்தை பத்தி எல்லாம் சொல்றாங்க. அந்த மூட்டையில அவன் என்னத்தை கொண்டு போனான்ற மாதிரி கேக்குறாங்க. சார், வீட்டுல நிறைய பழைய புக்ஸ் எல்லாம் இருந்தது, அதுதான் ஒரு ஆசிரமத்துக்கு கொண்டு போய் சேர்க்க சொன்னேன், அதுதான் அவன் கொண்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. பொய் சொல்லாதீங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. வேணா அந்த ஆசிரமத்துல போய் விசாரிச்சுக்கோங்கன்ற மாதிரிலாம் ரவி சொல்றாரு. ஏற்கனவே ஆசிரமத்துல பேசி இவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் போலன்றது ஹீரோக்கு புரியுது. சரி கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப கிளம்புற ரவி இருக்காருல, பிளடி இடியட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக பாக்குறாரு. இதனால ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. யாரை பார்த்து இடியட்னு சொல்ற, நீ மட்டும் மாட்டின உன்னை உப்பு கண்டம் போட்டுருவன்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்து இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாரு. அவன் சொன்ன மாதிரி ஆசிரமத்துல விசாரிக்கலாமான்னு கேக்குறாங்க. அவன் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம கிட்ட சொல்றான், விசாரிக்கிறது வேஸ்ட்னு சொல்றாரு. இப்ப இவரோட ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. 2 ஜென்ஸ் அசிஸ்டன்ட் உங்களுக்கும் வேலை வருது, லேடி அசிஸ்டன்ட் நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்கன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப வேலைக்கு இவருக்கு மாத்திரலாம் தந்துட்டு இருக்காங்க. இவரை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. இவர் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இவங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்றத இது மூலியமா நமக்கு புரிய வைக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றாரு. அசிஸ்டன்ட்ங்க இவருக்கு டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கேஸை எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறது அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது அந்த ஒய்ஃபால கையெல்லாம் அசைக்க முடியும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு, பேசுறதையும் புரிஞ்சுக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அந்த கவிதாக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அந்த கவிதா கிட்ட போய் விசாரிக்கலாம், ஆனா அதுக்கு பர்மிஷன் வேணும், நான் எப்படியாவது பர்மிஷனை வாங்குறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் பர்மிஷன் வாங்குறதுக்காக கமிஷனரை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இந்த மாதிரி பேசணும் சார், பர்மிஷன் வாங்கி தாங்கன்னு கேக்குறாரு. ஆனா கமிஷனர் ஏத்துக்க மாட்டாரு. ஏற்கனவே அந்த ரவி கிட்ட நீ கோவமா பேசியிருக்க, ரவி சாதாரண ஆள் இல்ல, எம்எல்ஏ, அதை மனசுல வச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப ஒய்ஃபை விசாரிக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இவர் நேரா அந்த ஜட்ஜை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார், நீங்க தான் பேச வேண்டிய இடத்துல பேசணும், பர்மிஷன் வாங்கி தரணும்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி சொல்றாரு. ஜட்ஜ் சார் எப்படியாவது பர்மிஷனை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு கமிஷனர் இன்னும் 2 நாள் தான் எனக்கு டைம் தந்திருக்காரு, அதுக்குள்ள இந்த கேஸை சால்வ் பண்ணி ஆகணும்ன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் மேல் இடத்துல பேசுறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியில பேசிக்கலாம்னு பார்த்தா இவரோட கார் ரிப்பேரா இருக்கும். இவர் டாக்ஸி பிடிச்சி மேல் ஆளுங்க கிட்ட பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அதாவது ரவிக்கு தெரியாம ரவியோட ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்கு தான் இவர் பர்மிஷன் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இது எல்லாத்தையும் அந்த கார் ஓட்டிட்டு இருக்க டிரைவர் கேட்டுறாரு. இப்ப இவர் ஹாஸ்பிட்டலுக்கு இறங்கி போறாருல, இந்த டிரைவர் என்ன பண்றாருன்னா அங்க இருக்க மீடியா ஆட்களுக்கு இந்த தகவலை லீக் பண்ணிடுறாரு.
இவங்க ரவிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப நியூஸ்லயே இந்த விஷயம் வந்துருது. எது நம்ம ஒய்ஃப் கிட்ட விசாரிக்க போறாங்களா அப்படின்ற மாதிரி ரவி இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. எப்படியோ ரவி வரமாட்டான், நம்ம பேசி உண்மையை வாங்கிடலான்ற மாதிரி ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோ இருக்காருல, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா, கேக்குதுன்னா விரலை மட்டும் அசைங்கன்னு சொல்லிட்டாரு. இவங்க விரலை அசைக்கிறாங்க. சோ நம்ம பேசுறது கேக்குதுன்னு இவருக்கு புரியுது. இப்ப நம்ம விசாரணை ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பிக்கிறதுக்கு வராரு. அதுக்குள்ள இந்த இடத்துக்கு ரவி வந்துடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃபை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்றாரு. அதுக்கு ஜட்ஜுமே நான் பர்மிஷன் வாங்கிட்டேன், நீ எந்த தப்புமே பண்ணல, அப்புறம் எதுக்காக இப்படி பண்ற, அலோவ் பண்ணுன்ற மாதிரி கேக்குறாரு. அங்கிள் என்ன பேசிட்டு இருக்கீங்க, இவ ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயம், நான் பண்ண விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஜட்ஜி பர்மிஷன் இருக்கு, நீ விட்டுதான் ஆகணும்னு சொல்றாரு. இந்த ஒய்ஃப் கவிதா எதையோ பார்த்து தான் ஷாக் ஆயிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியுதுல்ல, அது சார்ந்துதான் கேள்வி கேட்கிறாரு. கவிதா நீங்க ரூம்குள்ள போயிருக்கீங்க, அந்த சமயம் பூஜாவை உங்க ஹஸ்பண்ட் சாவடிச்சிருக்காரு அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுதான் உண்மைனா கையை ஆட்டுங்கன்னு சொல்றாரு. அவங்க கையை ஆட்ட மாட்டாங்க. இவர் திரும்பி நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு. உண்மைனா கையை ஆட்டுங்கன்னு சொல்றாரு. அப்பயும் அவங்க கையை ஆட்ட மாட்டாங்க. இதுக்கு மேல என்ன வேணும் அப்படின்ற மாதிரி ரவியும் கேட்டுட்டு இருக்காரு. நம்ம கேள்வியை தப்பா கேட்கிறோன்றது ஹீரோக்கு புரிஞ்சிருது. இப்ப சரியா கேள்வியை கேட்கலான்ற மாதிரி வேற மாதிரி அந்த கேள்வியை கேட்கிறாரு. நீங்க மாடியில ஏறி வந்துட்டு இருக்கும் போது உங்க ஹஸ்பண்ட் அந்த இடத்துல இருந்தாரு, அதே மாதிரி பூஜா இறந்து போயிருந்தா, அதை நீங்க கண்ணால பாத்தீங்க அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றத பாக்குறதுக்கு முன்னாடியே ரவி இருக்காரு பாத்தீங்களா, இன்னும் எத்தனை கேள்விதான் கேட்ப அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட பிரச்சனை எல்லாம் பண்றாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது அவங்க கையை அசைக்கிறாங்க. அதாவது ஹீரோ கேட்ட கேள்விக்கு ஆமான்னு பதில் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா யாருமே இதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சோ இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல போல அப்படின்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இவர் வாங்கின டைம் முடிஞ்சிருது, இதுக்கு மேல என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஜட்ஜ் சொல்றாரு. அப்ப ஒய்ஃப் சொல்றதை வச்சு பார்த்தா ரவி இந்த விஷயத்தை பண்ணலையான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இல்ல இல்ல, ஒய்ஃப் அவன் பண்ணதை பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, பக்கத்துல பாடி இருந்ததை மட்டும் பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் முதல்ல தப்பான கேள்வியை கேட்டேன், கடைசியா தான் சரியான கேள்வியை கேட்டேன். ஆனா சரியான கேள்விக்கு அவங்க பதில் சொல்றதை பார்க்க முடியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் புலம்புறாரு. இப்பதான் ஹீரோவும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. பூஜா வெயிட் பண்ணி கவிதாவை பார்க்கலாம்னு நினைச்சிருக்கா, அப்ப ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் வந்திருக்கா போல. அவ ஒரு பேக கொண்டு வந்தால, அந்த பேக்ல பிரோஜனமா ஏதாவது கிடைச்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. 3 பென்ட்ரைவ் தான் கிடைச்சது, பெருசா எதுவும் கிடைக்கலன்னு சொல்றாங்க. 3 பென்ட்ரைவ முழுசா செக் பண்ணீங்களான்னு கேக்குறாரு. சார் நான் தான் செக் பண்ணேன், முழுக்க முழுக்க படம் தான் இருந்தது, ஒரு பென்ட்ரைவ்ல மட்டும் ஃபேரி டேல்னு ஏதோ இருந்தது, நான் அதை மட்டும் செக் பண்ணாம விட்டுட்டேன்ற மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் சொல்லிட்டாரு. என்ன விட்டுட்டேன்னு அசால்ட்டா சொல்ற, எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி தான் ஆகணும், உடனே அதை எடு, நம்ம பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இருங்க சார் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரும் வேகமா போய் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு போன் பூத்ல இருந்து கால் வந்ததா சொன்னாங்கல்ல, அதை பத்தி விசாரிச்சீங்களான்னு கேக்குறாரு. ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட தான் விசாரிக்க சொன்னோம்னு சொல்றாங்க. இப்ப அந்த கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேக்குறாரு. சார் அவங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு போன் பூத்ல இருந்து தான் அந்த கால் போயிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது உனக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏன் சொல்லன்னு கேக்குறாரு. சாரி சார், ஒய்ஃபுக்கு டெலிவரி, அந்த வேலையில பிஸியா இருந்ததுனால சொல்லன்னு சொல்லிட்டாரு. யோ நீங்களாம் வேலை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கீங்களா இல்ல வேற எதுக்கியா வந்திருக்கீங்கன்ற மாதிரி இவர் திட்டுறாரு. ஏன்னா இவ்வளவு லேட்டா இன்ஃபர்மேஷனை குடுத்திருக்காங்கல்ல, அதனால தான் திட்டுறாரு. ஒரு அசிஸ்டன்ட் பென்ட்ரைவை எடுக்கிறதா சொன்னாரு பாத்தீங்களா, எடுத்து தந்துடுறாரு. இவருமே லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி பாக்குறாரு. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பாக்குறாங்க அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த அபார்ட்மெண்டோட ரெஜிஸ்டரை தாங்கன்னு கேக்குறாரு. இப்ப ரெஜிஸ்டரை இவர் மட்டும் பாக்குறாரு. அதுல ஒரு ஹேண்ட்ரைட்டிங்க பார்க்கும்போது இவருக்கு சந்தேகம் வருது. இவரும் எது கூடயோ மேட்ச் பண்ணி பாக்குறாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்றத தெளிவா இப்போதைக்கு நமக்கு காட்டல. இப்ப இவர் இருக்கார்ல, கேஸுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அந்த ஜட்ஜி வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு. ஜட்ஜி வீட்டுல ஏற்கனவே இருக்கிறவங்க இருக்காங்க, இதை தாண்டி ரவியும் வந்திருக்காரு. எல்லார் போனையும் தாங்கன்ற மாதிரி இவரும் வாங்கி வச்சிடுறாரு. வாங்கி வச்ச ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு டீமுக்கு கால் பண்ணி இப்ப வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த டீமை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ரவி வீட்டை சர்ச் பண்றதுக்காக வந்துடுறாங்க. அங்க இருக்க தாது இருக்கார்ல, ரவிக்கு தகவலை கொடுக்கணும்ன்ற மாதிரி கால் பண்றாரு. ஆனா ஏற்கனவே ரவியோட போனை வாங்கி வச்சிட்டாங்கல்ல, அதனால இவரால கான்டாக்டே பண்ண முடியல. இங்க ஏதாவது கொலை நடந்திருக்குமான்ற மாதிரி தான் ஆளுங்க செக் பண்றாங்க. ரவி நீங்க பென்ட்ரைவை எடுக்கிறதுக்காக திரும்பி வீட்டுக்கு வரும்போது கவிதா விழுந்திருந்தாங்க, மத்தபடி நீங்க பூஜாவை பார்க்கல அப்படிதானேன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி ரவியும் சொல்லிட்டாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, அடுத்ததா பக்கத்துல இருக்க ரிஷபை பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. ரிஷப் அன்னைக்கு காலையில உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனதா சொன்னல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் ஆமான்னு சொல்லிட்டாரு. எத்தனை மணிக்கு போன, எத்தனை மணிக்கு வந்தன்னு கேக்குறாரு. சார் இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்கன்னு அவர் கேக்குறாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே டைமிங்க சொல்லிட்டாரு. இல்ல இல்ல, நீ சொல்ற டைமிங் அளவுக்குலாம் அங்க இல்ல, நீ பாதியிலேயே கிளம்பி இருக்க, உன் ஃப்ரெண்டு கிட்ட நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கார்னர் பண்றாங்க. நீ எங்க போனன்னு நான் சொல்லவா, பூஜாவை பார்க்கறதுக்காக கவிதா வீட்டுக்கு போனன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க, நான்லாம் அங்க போலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு செக்யூரிட்டியை இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அன்னைக்கு காலையில நீ இவனை தானே பார்த்தன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த
செக்யூரிட்டியும் ஆமான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த செக்யூரிட்டி போய் சொல்லிட்டு இருக்கான், இவன் என்ன பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல, எல்லாருமே என்ன ஃப்ரேம் பண்ண பாக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் ரிஷப் சொல்றாரு. ரிஷப், நீ ரெஜிஸ்டர்ல கையெழுத்தெல்லாம் போட்டிருக்கப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எங்க காட்டுங்கன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இவங்களுமே காட்டுறாங்க. சுக்லான்ற மாதிரி பேர் எழுதி இருக்கு, இல்ல சுக்லான்னு எழுதி இருக்கு, என் பேர் எங்க எழுதி இருக்கு அப்படின்ற மாதிரி ரிஷப் கேட்கிறாரு. ரிஷப், அப்பாவி மாதிரி நடிக்காதப்பா, உண்மையான பேரை எழுதாம உண்மையான பிளாட்டை எழுதாம நீ தான் போயிருக்க, உன் ஹேண்ட் ரைட்டிங்கை வச்சு நாங்க கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏற்கனவே பேரு நம்பரை எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த ஹேண்ட் ரைட்டிங் மூலியமா இவன் தான்றதை மேட்ச் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தினமும் நிறைய பேர் வந்துட்டு போவாங்க, எல்லாருமே ரெஜிஸ்டர்ல எழுதிட்டு தான் போனோம். ஆனா செக்யூரிட்டி இல்லாத சமயம் அவங்க பாட்டுக்கு போவாங்க வருவாங்க. ஆனா இந்த செக்யூரிட்டி பார்த்தா மட்டும் எழுதிட்டு தான் போக சொல்லுவாரு. அந்த மாதிரி தான் சார் இவர் கிளம்பி போனதை நான் பார்த்தேன். என்ன சார் ரெஜிஸ்டர்ல எழுதாம போறீங்க, எழுதிட்டு போங்கன்னு சொன்னேன், இவர் தான் எழுதினாரு, நான் நல்லா கவனிச்சேன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டாரு. உண்மையில இவர் தான் பேரை மாத்தி எழுதியிருப்பாரு. உனக்கும் பூஜாக்கும் நடுவுல போயிட்டு இருந்த விஷயத்தை பத்தி பூஜா கவிதா கிட்ட சொல்றதுக்காக போயிருக்கா, அவ கவிதா கிட்ட சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் நீ அந்த இடத்துக்கு போயிருக்க, உண்மைதானன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எது பூஜாக்கும் இவருக்கும் நடுவுல பழக்கமா அப்படின்ற மாதிரி அந்த கியா பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சாருன்றதை இங்க தான் நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு பென் டிரைவ போட்டு பார்த்தாங்கல்ல, அந்த பென் டிரைவ்ல இவரும் பூஜாவும் சேர்ந்து எடுத்த மாதிரி நிறைய போட்டோ இருக்கும். ரிஷப்க்கு ஏற்கனவே கியா கூட கல்யாணம் ஆயிருச்சு, அதை தாண்டி பூஜா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கும். நான் அவளை டைவர்ஸ் பண்ணி ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பழகிட்டு இருந்திருப்பாரு. என்ன நான் சொல்றது சரிதானே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ரிஷப் திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க ஜட்ஜ் இருக்கார்ல, ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி அடிக்கிறதுக்காக வராரு. இப்ப ஜட்ஜை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ரிலாக்ஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஜட்ஜை ஒரு ஸ்டேஜ்ல உட்கார வச்சிடுறாங்க. நீ பூஜாவை லவ்லாம் பண்ணல, யூஸ் தான் பண்ணிட்டு இருக்க, வைஃப் கிட்ட அவ சொல்லிட்டா பிரச்சனை, அதே மாதிரி கவிதா கிட்ட சொல்லிட்டா பிரச்சனைன்றதுக்காக அவளை போட்டு தள்ளுறதுக்காக போயிருக்க, நீ நினைச்ச மாதிரியே போட்டு தள்ளிட்ட அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாரு. சார் அப்படிலாம் இல்லன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் அந்த இடத்துக்கு போனது உண்மைதான், ஆனா நான் சாதாரணமா அவளை பாக்குறதுக்காக தான் போனேன், ஆனா அங்க நடந்த விஷயமே வேறன்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் காலிங் பெல் அடிக்கிறான், யாருமே வரமாட்டாங்க. கதவு திறந்திருக்கிறது தெரிஞ்சோட இவன் பாட்டுக்கு உள்ள வரான். பூஜா பூஜான்னு கூப்பிட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கான். மாடியில பார்த்தா பூஜா செத்து போயிருக்காங்க. இதை பாக்குற இவனுக்கு பயம் வருது, வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்பதான் கரெக்டா ரவி வீட்டுக்கு வராரு. ரவி இப்பதான் வீட்டுக்கு வராரு அப்படின்றத இவனுமே பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இவன் சொல்ற லாஜிக் படி பார்த்தா கூட ரவி இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா ரவி வரதுக்கு முன்னாடியே அவங்க இறந்துதான் போயிருப்பாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவி பாடியை பார்த்திருக்காரு, ஆனா அந்த பாடி எங்க போச்சுன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல, ரவி தான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. ரவி இதுக்கப்புறமாவது உண்மையை சொல்ல போறியா இல்ல இன்னும் மறைக்க போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரவி பென்ட்ரைவ் எடுக்கிறதுக்காக தான் திரும்பி வந்திருப்பாரு. என்ன பூஜா இன்னும் படுத்துட்டு இருக்கன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க செத்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. உடனே இவரோட செக்ரட்டரிக்கு கால் பண்ணி பேசுறாரு. இத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லலாமான்னு கேக்குறாரு. சார் எலெக்ஷன் டைம் சார், உங்க லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் சார், நீங்க எப்படியாவது மறைச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் செக்ரட்டரி சொல்லியிருப்பாரு. இவருக்கு சட்டுன்னு சன்னியோட ஞாபகம் வந்திருக்கும். சன்னி இவருக்காக சின்ன சின்ன வேலைலாம் பண்ணுவான் போல. இவர் பாருக்கு கால் பண்ணி சன்னி கிட்ட பேசுறாரு, டிஸ்போஸ் பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இவர் சன்னி கிட்ட பதட்டமா பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அப்பன்னு பார்த்து இவரோட ஒய்ஃப் கவிதா வந்துடுறாங்க. இப்ப கவிதாவும் மாடிக்கு வந்து ஹஸ்பண்ட் பாடியோட இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஹஸ்பண்ட் தான் இந்த கொலையை பண்ணிட்டாரு போலன்ற மாதிரி பயந்த மாதிரி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல கவிதான்னு இவர் சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. அதுக்குள்ள அவங்க படிக்கட்டுல இருந்து உருண்டு பொத்துன்னு கீழே போய் விழுந்திருப்பாங்க. உங்க ஹஸ்பண்ட பாத்தீங்க, பக்கத்துல இறந்து போன பூஜாவை பாத்தீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது இவங்க கை அசைச்சாங்கல்ல, அதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். இவரும் தாதுவும் சேர்ந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் வீட்டுக்கு வந்திருப்பான், பாடியை தூக்கிட்டு போயிருப்பான். பாடியில இருக்க நகையை நம்ம எடுத்துக்கலான்ற மாதிரி அவன் எடுத்திருப்பான். இதுதான் நடந்தது, என் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல, இது வெளியே வந்தா எனக்கு பிரச்சனை ஆகும்ன்றதுக்காக தான் மறைச்சிட்டேன்ற மாதிரி சொல்றாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க கியா இருக்காங்கல்ல, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி ரிஷப்போட கண்ணத்திலேயே பலார்னு ஒரு அறை விடுறாங்க. இவங்க பண்ணது கொலை இல்லனாலும் இவங்களும் தப்பு பண்ணிருக்காங்கல்ல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் விசாரணைக்காக லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. டீமை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேர்ல யாரோ கொலை பண்ணிருக்காங்க, ஆனா போய் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம கேஸை சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோ இருக்கார்ல, இல்ல இவங்க ரெண்டு பேருமே சொல்றது உண்மை மாதிரி தான் எனக்கு தெரியுது, வேற யாரோ கொலை பண்ணிருக்காங்க, அந்த குற்றவாளியை நம்ம கண்டுபிடிச்சாதான் கேஸை சால்வ் பண்ண திருப்தி எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஆக்சுவலா 30 செகண்ட் மட்டும் ஒரு கால் வந்தது பாத்தீங்களா, கால் பண்ணது யாரோ அவங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன், அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல தானே அந்த கடை இருக்கு, அங்க போய் நீங்க விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களும் சரின்ற மாதிரி விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அன்னைக்கு இந்த இடத்துக்கு யாராவது வந்தாங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நீங்க சொல்ற நாள் கவர்மெண்ட் இந்த இடத்துல ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க, சிசிடிவி எல்லாம் செட் பண்ணி வச்சிருந்தாங்க, அதுல யார் வந்தாங்கன்றது தெரிஞ்சிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை உடனே கேட்டு வாங்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இந்த கியாவை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, பர்மிஷன் வாங்கி
வாங்கிட்டு தான் நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்ற மாதிரி ஏற்கனவே போலீஸுங்க சொல்லியிருப்பாங்க. அந்த பர்மிஷன் வாங்குறதுக்காக தான் கியா வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், நான் போகணுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி போங்கன்ற மாதிரி இவருமே அனுப்பி வச்சிடுறாரு. இவங்க போயிட்டு இருக்கும்போது இவர் இருக்கார்ல, இங்க வாங்கன்ற மாதிரி திரும்பி கூப்பிடுறாரு. என்ன திரும்பி கூப்பிடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உங்க ஹஸ்பண்ட் சீட் பண்ணதை பத்தி உங்களுக்கு நேத்து தான் தெரியுமா இல்ல ஏற்கனவே தெரியுமான்ற மாதிரி கேக்குறது. சார் ஏற்கனவே எனக்கு தெரியாது சார், நேத்து தான் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அசிஸ்டன்ட்ங்க யார் தெரியுமா சார் அந்த காலை பண்ணதுன்ற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு தெரியும், இந்த கியா தானே பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. இப்ப கியா பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஆளுங்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா கியாவும் இங்க இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா எல்லா ஆளுங்களும் சேர்ந்த மாதிரி கியாவை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போயிடுறாங்க. இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே கியா தான்றதை ஹீரோ கண்டுபிடிச்சிட்டார்ல, சார் எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. இவருமே காரணத்தை சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அந்த ரூமை செக் பண்றதுக்காக இவர் போனாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல பிரேஸ்லெட்டோட ஒரு சின்ன பீஸ் இவருக்கு கிடைச்சிருக்கும். அதே பீஸை இவங்க கையில பார்த்திருப்பாரு. சோ இவங்க தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இவன் எதுக்காக சார் இந்த விஷயத்த பண்ணா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் ஒரு தியரியை சொல்றாரு. அதாவது பூஜாவும் ரிஷபும் தெரியாம தான் பழகிட்டு இருக்கிறதா நினைச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அந்த விஷயம் கியாக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. கியா செம்ம கோவத்துல இருந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பூஜா கவிதா வீட்டுக்கு போனாங்க பாத்தீங்களா, இவங்களுமே கவிதா வீட்டுக்கு கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. பூஜா தான் அந்த போனை எடுக்கிறா. இவங்க பேசாம காலை கட் பண்ணிடுறாங்க. இப்ப வீட்டுக்கு போனா சரியா இருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் பாக்குறாரா அப்படின்ற மாதிரி கவனிச்சுக்கிட்டே தான் இவங்க வந்திருப்பாங்க. செக்யூரிட்டி பார்க்காத போது உள்ள நுழைஞ்சிருப்பாங்க. பூஜாவும் நார்மலா கதவை திறக்கிறாங்க. நான் ரிஷப பத்தி பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன்ற மாதிரி கியா சொல்றாங்க. எதனால ரிஷப் கிட்ட பேசிக்கோ, என்கிட்ட பேசாதன்ற மாதிரி பூஜா கதவை சாத்திடுறாங்க. அஃபேர் விஷயம் தெரிஞ்சிருச்சுன்றது பூஜாக்கு தெரிஞ்சுதான் கதவை சாத்துறாங்க. இவங்க கோவத்துல திட்டுறாங்க. கதவை எட்டி மிதிக்கிறாங்க. பார்த்தா கதவு திறந்துருது. பூட்டில ப்ராப்ளம் இருக்கிறதா ஸ்டார்டிங்கே காமிச்சாங்கல்ல, அதனால தான் கதவை திறந்திருக்கும். இப்ப இவங்களுமே மேல வராங்க. கதவை சாத்தியம் இவ எப்படி உள்ள வந்தான்ற மாதிரிலாம் பூஜா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப கியா கோவத்துல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அட்டாக்ல தான் இவங்க இறந்து போயிருப்பாங்க. அச்சச்சோ அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. யார் கண்ணிலையும் படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒளிஞ்சுதான் இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இவங்க கிளம்பி கொஞ்ச நேரத்துல தான் இவங்க ஹஸ்பண்டான ரிஷப் இருக்காரு பாத்தீங்களா, பூஜாவை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரு பூஜாவோட பாடியை பார்த்து ஷாக் ஆகி கிளம்பி இருப்பாரு. இவரு கிளம்பினதுக்கு அப்புறம் தான் ரவி வந்திருப்பாரு. ரவி வந்ததுக்கு அப்புறம் தான் கவிதா வந்திருப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.